ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி கிரைட்டீரியா அண்ட் எக்ஸிட் கிரைட்டீரியா. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ட்ரி கிரைட்டீரியா, எக்ஸிட் கிரைட்டீரியா அப்படின்னா என்னன்னா, இப்போது நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்ய போகிறோம். எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான்ப்பா நான் அந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அதுதான் என்ட்ரி கிரைட்டீரியா. எக்ஸிட் கிரைட்டீரியானா, எனக்கு இதெல்லாம் முடிஞ்சாதான்ப்பா இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் எக்ஸிட் கிரைட்டீரியா. இந்த 2 லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எனக்கு இதெல்லாம் இருந்தா தான்ப்பா நான் இந்த வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்றது என்ட்ரி கிரைட்டீரியா. இதெல்லாம் முடிஞ்சா தான்ப்பா இந்த வேலையே முடிஞ்சிச்சுன்னு சொல்றது எக்ஸிட் கிரைட்டீரியா. ஸோ இது வந்து ஒரு விதமான கைட்லைன்ஸ். இத நம்ம வந்து அதாவது இது நம்ப 100க்கு 100% ஃபாலோ பண்ணுவோம்லாம் சொல்ல முடியாது. ரியல் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில பார்த்துட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிரைட்டீரியா எழுதிட்டீங்கன்னா, இத நீங்க 100க்கு 100% ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன் இது போகும். ஸோ உங்களுக்கு இந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? ஆ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். என்ட்ரி கிரைட்டீரியா. என்ட்ரி கிரைட்டீரியானா எ செட் ஆஃப் கண்டிஷன் தட் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் பிஃபோர் த ஆக்டிவிட்டி கேன் பிகின். ஒண்ணும் கிடையாது. எனக்கு இதெல்லாம் குடுத்துருப்பா. இது இருந்தா தான்ப்பா நான் என் வேலைய ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்றது தான் இது. என்ட்ரி கிரைட்டீரியா உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? எக்ஸாம்பிளா பார்க்கணும்னா, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் எக்ஸிகியூஷன் வந்து பண்ண போறோம். ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்துருச்சு. அந்த ஃபீச்சருக்கு டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதாவது டெஸ்ட் பண்ண போறோம். டெஸ்ட் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடிலாம் நீங்க என்ன பண்ணி வச்சிருந்திருக்கணும்? டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கணும். அத யாராவது அப்ரூவ் பண்ணியிருக்கணும். தேவையான டெஸ்ட் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அந்த ஃபீச்சர் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணக்கூடிய என்விரான்மென்ட்ல டெப்ளாய் பண்ணியிருக்கணும். அந்த என்விரான்மென்ட் ஸ்டேபிளா இருக்கணும். அண்ட் அந்த ஃபீச்சர ஆக்சஸ் பண்றதுக்கான கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களால அத வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? இதுதான் எக்ஸிட் எண்ட் ஏரியா. ஸோ நம்ம ஸ்டைல்ல பார்க்கணும்னா, நீங்க குக் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு குக் பண்றதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ரைஸ் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கணும், கேஸ் இருக்கணும், ஸ்டவ் இருக்கணும். புரியுதுங்களா? என்னன்னா இப்ப என்ட்ரி கிரைட்டீரியானா, அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் கிரைட்டீரியா. ஸோ நீங்க ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணா தான்பா இந்த வேலை முடிஞ்சுச்சுன்னு நம்ம நெனைக்கிறது தான் எக்ஸிட் கிரைட்டீரியா. இப்போ இத பார்ப்போமா? A set of condition that must be made satisfied before an activity can be complete or close. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சா? இப்போ வந்து டெஸ்ட் எக்ஸிகியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ, நீங்க எப்ப கன்சிடர் பண்ணுவீங்க டெஸ்ட் எக்ஸிகியூஷன் முடிஞ்சிருச்சு அப்டின்ட்டு? ஆல் டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகியிருக்கணும். இப்போ ஒரு ஃபீச்சருக்கு நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஃபீச்சர வந்து ஓகேப்பா, இது சூப்பரா ஒர்க் ஆகுது. இத நம்ம யூசருக்கு குடுக்கலாம்னு நீங்க எப்ப நெனைப்பீங்க? அதுக்காக எழுதியிருக்க எல்லா டெஸ்ட் கேஸும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகியிருக்கணும். அண்ட் கிரிட்டிக்கல் பக்கு எல்லா பக்கும் ஃபிக்ஸ் ஆகியிருக்கணும். அதுக்கு ரெகுலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்தவித ஹை சிவியாரிட்டி பக்கும் இருக்கக்கூடாது. அண்ட் வந்து உங்களோட டெஸ்ட் சம்மரி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். கரெக்ட்டா? ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணா தான், நீங்க என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் ஓகேப்பா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பான்னு நினைச்சா தான், நீங்க அந்த ஃபீச்சர் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. கரெக்ட்டா? அப்படி நினைக்கிறது தான் எக்ஸிட் கிரைட்டீரியா. ஸோ நம்ம ஸ்டைல்ல பார்க்கணும்னா, நீங்க எப்போ ஃபுட் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க? ஃபுட் வந்து கம்ப்ளீட்டா குக் ஆயிருக்கணும். கரெக்ட்டா? குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? டர்ன் ஆஃப் ஸ்டவ்வ வந்து டர்ன் ஆஃப் பண்ணிருவீங்க. ஸோ அப்பதான் வந்து குக்கிங் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் என்ட்ரி கிரைட்டீரியா அண்ட் வாட் இஸ் எக்ஸிட் கிரைட்டீரியா. ஓகேவா? ஸோ இது 2மே அந்த எஸ்டிஎல்சி நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த எஸ்டிஎல்சி நம்ம பார்த்துருக்கோம்ல. இதில இருக்க எல்லா ஃபேஸுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஆனா, இது வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவோம்னா கிடையாது. ஸ்ட்ரிக்ட்டாலாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ நீங்க இது எழுதியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஓகே, இவ்வளோ ப்ராசஸ்ல இருந்து இவ்வளோ டீவியேஷன் நம்ம ஆயிருக்கோங்கிறது உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷனுக்காக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிரைட்டீரியா. கைஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோவ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இப்போ இன்னைக்கே இது 4வது வீடியோ இது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் மேக் பண்ண ட்ரை பண்றேன். இன்னொரு கான்செப்ட்ல பார்ப்போம் கைஸ். யா, பை.